ஆண்டின் வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். யோசுவா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுதான் இந்த புதிய ஆண்டின் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்துக்காய் கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 2005 தெய்வம் என்னோடு பேசின வார்த்தை இதுதான். ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்தபோது 2004 கடைசியில முதல் முறையாக தெய்வம் என்னோடு பேசுகிறார். இரவு வேளையில ஒரு இனம் புரியாத ஒரு பலன் என் மேல வந்து இறங்குது. அப்படின்னா பரிசுத்தாவினா அபிஷேகம்னா என்ன எதுவுமே தெரியாது. சபைக்கு ஆண்டவர் அறிஞ்சு போய் கொண்டு வருகிறேன். இரவு வேளை ஒரு 2 மணி இருக்கும். இனம் புரியாத ஒரு பலன் என் மேல வந்து இறங்குது. அப்ப என்னால உணர முடியுது. ஒரு கரண்ட் சாக்கடிச்சா எப்படி நம்ம உணர முடியுமோ அதுபோல என் மேல ஏதோ ஒண்ணு வந்து இறங்குது, உணர முடியுது. என்னை அறியாம ஏதோ ஒரு வார்த்தையை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பேசுறேன். அப்ப ஏதோ ஒரு சரீரத்துல மாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லி, ஆமா என்னால அதை கட்டுப்படுத்த முடியல. ஆனாலும் கட்டுப்படுத்தி நான் விழிச்சு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு பாக்குறேன், அன்னைக்குன்னு நான் தங்கின ரூம்ல யாருமே இல்லை. அதனால ஒரு விதமா பயமாயி போயிருச்சு. இது மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு அப்படி இல்லையே, வித்தியாசமான ஒரு அனுபவமா நம்ம மேல என்னமோ வந்து இறங்குனுச்சு. ஏதோ வார்த்தைகள் வித்தியாசமாய் பேசின மாதிரி இருந்துச்சே அப்படின்னு சொல்லி ஒரு நடுக்கம், ஒரு பதட்டம். அப்ப இருதயத்துக்குள்ளேருந்து ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம் வருதுன்னா, யோசுவாவை படின்னு சொல்லி. யோசுவாவை அப்ப துவக்க காலத்துல எனக்கு வேதம் முழுவதும் தெரியாது. நான் முறையா படிச்சுக்கிட்டு போறேன். அப்பதான் முதல் முறையா என்ன படிச்சுட்டு போறேன், வரிசையா படிச்சுட்டு போறேன். யோசுவா புஸ்தகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்ப பைபிளை பரட்டி பார்க்கிறேன், யோசுவான்னு இருக்கு. அப்ப உடனே என்ன பண்றேன், அந்த இரவு வேளையில பைபிள் எடுத்து படிக்கிறேன். படிக்கும் போது இந்த யோசுவா படிச்சுட்டு வரும்போது இந்த 5வது வசனத்திலே கர்த்தர் ஒரு விதமான பிரகாசத்தை கொடுத்தார். ஆமே சோத்திரம். அது கர்த்தர் என்னிடத்துல பேசுகிறதை போல இருந்துச்சு. அந்த வார்த்தை தான் சோத்திரம். இந்த சோத்திரம் 2025 தெய்வம் சோத்திரம் முழு சபைக்கும் நமக்கும் வாக்குத்தத்தமாய் தேவன் தந்திருக்கிறார். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. இப்படிப்பட்ட நல்ல வாக்குத்தத்தங்களை தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார் பாருங்க. நம்ம விசுவாசித்து ஆமை சோத்திரம் அறிக்கையிட்டு ஜெபித்து அதை உரிமையாக்கி கொண்டு அதை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும், பார்க்கணும். அப்படிப்பட்ட கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும். யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா இதற்கு அடுத்து அவங்க யுத்தங்களை சந்தித்து கானான் தேசத்துக்கு என்ன பண்ணணும், கடந்து போகணும். அதனால மோசே சோத்திரம் தலைமையில வந்த இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே இப்ப என்ன பண்ணிட்டார், மரித்து போனார். அதனால சோத்திரம் இவ்வளவு திரளான ஜனங்களை யோசுவா தலைமையில தான் கொண்டு போகணும். அப்ப யோசுவா பயந்து என்ன செய்வோன்னு திகைத்து நிற்கிறார். எப்படி ராஜாங்கத்தை அடித்து எப்படி கானான் தேசத்துக்குள்ள போக போறோம்னு சொல்லி. அப்பதான் தெய்வம் சோத்திரம் மோசையோடு பேசுகிறார். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உன்னை எதிர்த்து என்ன முடியாது, நிற்க முடியாது. நான் மோசைட்ட எப்படி இருந்தேனோ, மோசையை கொண்டு எப்படி பலத்த கிரியைகளை நடப்பித்தேனோ, மோசையை கொண்டு எப்படி அற்புதங்களை அடையாளங்களை நிறைவேற்றி எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணினேனோ, அதுபோல உன்னோடு நான் என்ன பண்ணுவேன், இருப்பேன். அதுக்கடுத்து தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆமை சோத்திரம் யோசுவாவை பலப்படுத்துகிறார். அதை தொடர்ந்து வாசிக்கும் போது சோத்திரம் உன் வாயை விட்டு என் வார்த்தைகள் பிரியாதிருப்பதாக அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வலது இடது சாயாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். வசனத்தை பிடித்து கொண்டு வாழு என்று சொல்லி யோசுவாவுக்கு தேவன் பேசுகிறார். 9வது வசனத்தை பார்க்கும்போது சோத்திரம், நான் உனக்கு கட்டளை இடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அப்ப பாருங்க சோத்திரம், யோசுவாவுக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆமா, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க போகிற இடமெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பார், நம்மோடு இருப்பார்.
கைவிடாதிருப்பார். கைவிடாதிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப யோசுவாக்கு இந்த 1:5 3 காரியங்களை பார்க்கிறோம். முதல் காரியமாய் ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாது. அது பிசாசா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், எந்த சூழ்நிலைகளா இருக்கட்டும், எதுவும் யோசுவாவுக்கு முன்பதாய் என்ன முடியாது, எதிராய் நிற்க முடியாது. அப்ப யோசுவாவை போல நாம ஜீவிக்கும் பொழுது, யோசுவா எப்படிப்பட்டவர்? தலைமைக்கு கீழ்ப்பிடிந்தவர். மோசேங்கிற தேவ மனுஷனுக்கு அடுத்தபடியா யோசுவா இருக்கிறார். மோசேயுடைய சொல்லுக்கு முழுவதும் அவர் எப்படி இருக்கிறார்? கீழ்ப்படிந்தவராய் இருக்கிறார். இப்படி சோதரன் தேவ சமூகத்தை விட்டு நீங்காதவராய் இருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதவராய் இருக்கிறார். இப்படி சோத்திரம் தெய்வீக அனுபவத்துக்குள்ள இருந்த அந்த தேவ மனிதனை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் என்ன முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. அப்ப நம்மளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கணும். அந்த யோசுவா மோசேயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல நமக்கு தேவன் தந்த கர்த்தருடைய ஊழியக்காரர், தலைமை ஊழியக்காரர், பரிசுத்தவான்கள் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இவர்கள் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள், வசனங்கள், ஆலோசனைகள் இவைகளை அல்லல் தட்டாதபடிக்கு அவைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவோமானால் இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் பலிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அதுபோல தேவ சமூகத்தை விட்டு நீங்காத ஒரு தேவ மனிதனா யோசுவா இருந்தார். அதுபோல எப்பொழுதும் தேவனை தேடுகிறவர்களாய் நம்ம என்ன பண்ணணும்? இரவும் பகலுமாய் சோத்திரம் எந்நேரமும் இரட்சகரை தேடுகிற ஒரு அனுபவமாய் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? இருக்கணும். குளிக்க போனாலும் இரட்சகருடைய நினைவு நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். சமைக்க போனாலும் இரட்சகருடைய நினைவு இருந்து கொண்டே இருக்கணும். வேலை செய்தாலும் இரட்சகருடைய நினைவு இருந்து கொண்டே இருக்கணும். துணி துவைச்சாலும் சமைச்சாலும் என்ன வேலை செய்தாலும் சோத்திரம் தேவனோடு நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? உறவாடி கொண்டே இருக்கணும். அப்படி தேவ சமூகத்திற்குள்ளே சோத்திரம் அவரை விட்டு விலகாதபடி நம்மளை காத்துக் கொள்வோமானால் சோத்திரம் இந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றி கொடுப்பார். ஒன்று கீழ்ப்படிதல், இரண்டாவது இரட்சகரோடு இருக்கிற அனுபவம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற அனுபவம். இதை சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் வாஞ்சித்து அதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவோமானால் நிச்சயமாய் சோத்திரம் இந்த வாக்கு தத்தத்தின்படி நம்மளை என்ன பண்ணுவார்? நடத்துகிறதை உங்களுடைய கண்கள் காணும். ஆச்சரியப்படத்தக்கதை கர்த்தர் பலத்த பெரிய காரியங்களை என்ன பண்ணுவார்? செய்வார். அற்புதங்களை செய்வார். யோசுவாவை கொண்டு அற்புதங்களை செய்திருக்கிறார். சூரியனை நில், சந்திரனை நில் சொன்ன மாத்திரத்தில் சோத்திரம் அது அப்படியே என்ன பண்ணிருச்சு? தரித்து நின்றது. மனுஷனுடைய சொல்லுக்கு கேட்டு அதன்படி செய்த அந்த நாளுக்கு ஒத்த நாள் வேறொரு நாள் இல்லை. மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே கர்த்தர் என்ன பண்ணார்? சூரியனை சந்திரனையும் நிற்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி சோத்திரம் யோசுவாவை கொண்டு பலத்த பெரிய காரியங்களை என்ன பண்ணார்? செய்தார். ராஜாக்களை அடிச்சு 31 ராஜாக்களை அடித்து சோத்திரம் கானானுக்குள் பிரவேசித்து 7 ஜாதிகளை துரத்தி அந்த சோத்திரம் கானான் தேசத்தை 12 கோத்திரங்களுக்கு என்ன பண்ணார்? பங்கிட்டு கொடுக்கிற பொறுப்பை நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப சோத்திரம் யோசுவாவோடு தெய்வம் இருந்து அப்படிப்பட்ட பலத்த பெரிய காரியங்களை செய்ததை போல நம்மளை கொண்டும் நமக்கு எதிராக இருக்கிற எவ்வளவு சாத்தான் எழும்பி வந்தாலும், சூழ்நிலைகள் எதிராய் வந்தாலும், எதிர்ப்பாளர்கள் எதிரான மனித சூழ்ச்சிகள் எதிராய் கடந்து வந்தாலும் அத்தனையும் இரட்சகருடைய நாமத்தினாலே தவிடுபடியாக்கி ஆமை சோத்திரம் சகலவற்றை முறியடித்து முன்னேறும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதை தொடர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், பொறுப்பு, அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறது போல நம்முடைய தேசத்தை சுதந்திரிக்கணும், நம்முடைய பட்டணத்தை சுதந்திரிக்கணும், நம்முடைய சுத்து வட்டாரத்திலே வாழ்கிற கிராமங்களை சுதந்திரிக்கணும். அப்படி என்றால் சோத்திரம் ஜனங்களை இரட்சகருக்குள்ள என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். அதுதான் தேசத்தை சுதந்திரிக்கிறது. தேசம் கர்த்தருடையதான் என்ன பண்ணணும்? அன்னைக்கு கானான் சோத்திரம் இஸ்ரவேலுடையதான் மாறினது. அங்கு தேவனை தொழுது கொண்டார்கள், பங்கிட்டு கொண்டார்கள், அங்கு சுகமாய் வாழ்ந்து சோத்திர கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் இருந்தது. அதுபோல சோத்திரம் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இரட்சகருக்குள்ள வரும்போது அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இல்லைன்னா இங்கிட்டு குடிச்சிட்டு சோத்திரம் இங்கிட்ட அவன் சண்டை போட்டுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் நம்மளை வாழ விட மாட்டான். அப்ப அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? சோத்திரம் கைப்பற்றணும். சோத்திரம் அதையெல்லாம் இரட்சகருக்குள்ளே கொண்டு வரணும். அதற்கு நாம் பிரயாசப்படணும். அதற்காக நாம் ஜெபிக்கணும். முழங்கால் யுத்தத்தை ஏறெடுக்கணும். அப்ப சோத்திரம் கிராமத்தை பிடிப்போம், சோத்திரம் அருகாமையில் உள்ள வீடுகளை பிடிப்போம், ஆமை சோத்திரம் நம்முடைய பட்டணத்தை பிடிப்போம், நம்முடைய தேசத்தை என்ன பண்ணுவோம்? பிடிப்போம். சோத்திரம் தேசம் சமாதானத்தினால் நிறைந்திருக்கும். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் நம்முடைய வாழ்க்கையில என்னாகும்? சந்தோஷம் நதியை போல நம்முடைய இருதயத்தில் என்னாகும்? பொங்கி எழும்பி வரும். அல்லேலூயா. செற்போட்டு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அதனால சோத்திரம் யோசுவாவை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். 3 காரியங்களை சுருக்கமாய் பார்த்து முடிப்போம். முதலாவது காரியம் சோத்திரம் ஒருவர் எதிர்த்து நிற்க முடியாது. ஒருவர் எதிர்த்து
நிற்க முடியாது. வாசிங்க என்னாகமம் 10வது அதிகாரம் 35 36 வாசிங்களே. மோசே அந்த பயண களத்தை தொடரும் போது மேகஸ்தம்பம் எழும்பிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பயணத்தை தொடருவாங்க. அங்கெங்கே பாளையம் இறங்குவாங்க. மேகஸ்தம்பம் நிற்கும் போது அப்படியே பாளையம் இறங்கிடுவாங்க. மேகஸ்தம்பம் கிளம்பின உடனே என்ன பண்ணுவாங்க? பாளையத்தை விட்டு புறப்படுவாங்க. அப்படி புறப்படும் போது மோசே ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார். என்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறார் பாருங்க. பெட்டியானது புறப்படும் போது மோசே கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பதாக ஓடி போவார்களாக என்பான். 36 அது தங்கும்போது கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம எந்த ஒரு காரியமாய் கடந்து போகும் போதும் தேவனே எழுந்தருளும், அதுல இருக்கிற சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், பகைக்கிறவர்கள் என்ன பண்ணட்டும்? ஓடி போகட்டும், தேவரே நீர் எங்களோடு இருப்பீராக, எங்களிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லி மோசே ஜெபித்ததை போல நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபிக்கணும். ஏன்னா நாம் ஒரு காரியங்களை நிறைவேற்றும் போது கண்ணுக்கு புலப்படாத தீய ஆவிகள் அது நமக்கு எதிராக நிற்கும், மந்திரவாதங்கள் எதிராக நிற்கும், பில்லி சூனியங்கள் எதிராக நிற்கும். அப்ப சோத்திரம், கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிற உமக்கு முன்பாக ஓடி போவார்களா என்று சொல்லி கர்த்தாவே நீர் எழுந்தருளுப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிச்ச அந்த காரியங்களுக்கு நேராய் கடந்து போகும்போது மோசேயுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருந்து எப்படி காரியங்களை ஜெயமாக்கினாரோ அதுபோல கர்த்தர் நம்மிடத்தில் இருந்து என்ன பண்ணுவார்? ஜெயமாக்குவார். அப்ப எந்த காரியம் செய்யும்படி எழும்பி போகும்போது இந்த மோசே போல இந்த என்னாகமம் 10 35 36 வசனத்தை சொல்லி என்ன பண்ணணும்? ஜெபிச்சுட்டு கடந்து போகும்போது நமக்கு எதிராய் நிற்கிற சத்ருவின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள், மனித கிரியைகள் என்ன பண்ணுவார்? அழித்து போடுவார். 36 சொல்லப்பட்டது போல திரும்பி நம்ம காரியங்களை முடித்து வரும்போது ஆண்டவரே நீர் என்னிடத்தில் திரும்புவீராக, என்னிடத்தில் தங்கி இருப்பீராக என்று சொல்லி ஆமே சோத்திரம். நாம் என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் துவக்கம் முடிவும் இயேசுவா இருக்கணும். அப்படிப்பட்ட ஜெபத்திற்குள்ளே கடந்து போகணும். கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். சங்கீதம் 68 1-2 வாசிக்கும் போது தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அவரை பகைக்கிறவர்கள், தேவன் எழுந்தருளினாதான் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். பகைக்கிறவர்கள் அவர்களுக்கு முன்பதாக என்ன பண்ணுவாங்க? ஓடி போவார்கள். அப்ப ஒரு காரியத்தை செய்யும்போது தேவனை துதிச்சு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தாவே நீங்க இந்த காரியத்தில் எழுந்தருள வேண்டும் என்று சொல்லி அவரை நம்பி காரியங்களை செய்யும் போது சத்துருக்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? சிதறடித்து பகைக்கிறவர்களை ஓடி போகும்படி செய்வார். 2வது வசனத்தை வாசிங்க. புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பி, மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். கடைசி நாட்களில் துன்மார்க்கர்கள் திரளாய் எழும்புவார்கள், எதிர்ப்பாளர்கள் திரளாய் எழும்புவார்கள். அப்படிப்பட்ட கடைசி கொடிய காலத்துல வந்திருக்கிறோம். அதன் மத்தியில தெய்வம் மோசையோடு இருந்தது போல நம்மளோடு இருந்து சத்துருக்களை சிதறடிக்க செய்ய போகிறார், பகைக்கிறவர்களை ஓடி போக பண்ண போகிறார். துன்மார்க்கரை தேவனுக்கு முன்பாக அழிவார்கள் என்று சொல்லப்படுது. அக்கினிக்கு முன்பாக மெழுகு உருவது போல என்ன ஆகும்? அவர்கள் சோத்திரம் உருகி போக முடியாய் கர்த்தர் நம்மளோடு இருந்து காரியங்களை பலமாய் செய்வார். 3வது வசனத்தை வாசிங்க. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அப்ப கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள் கிரியிலும் நாம் நீதிமான்களாய் வாழணும். அப்படிப்பட்ட நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக எப்படி இருப்பாங்க? மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியை இந்த ஆண்டுல நமக்கு தந்து என்ன பண்ண போகிறார்? அவர் நடத்தி செல்ல போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 18:48 வாசிங்களே. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். அப்ப கொடுமையான மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பி வரும்போது அவங்களுடைய கரங்களிலிருந்து தேவன் நம்மளை தப்புவிப்பார். ஒருவேளை குடும்பத்தாரா இருக்கலாம், உறவு, ஏன்னா உன் வீட்டாரே உன் சத்துரு என்று சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்படாத குடும்பங்கள்ல கணவன்மார் மூலியமாய் வருகிற பிரச்சனைகள், இல்ல உறவுகள் மூலியமாய் வருகிற பிரச்சனை, சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் மூலியமாய் வருகிற பிரச்சனை, எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சத்துருக்களுக்கு நம்மளை விலக்கி காப்பாற்றுவார். ஆமை கொடுமையான மனுஷனுக்கு நம்மளை என்ன பண்ணுவார்? அவர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். உபாகமம் 28:7 வாசிங்க. 100 என்னாகும் 23:23 எடுங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். ஒரு வழியாய் நமக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி வருவார்களாம். 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர்கள் 7 வழியாய் என்ன பண்ணுவாங்க?
திரும்பி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. பிசாசு மனிதர்கள் பல ரூபங்களிலே எதிராய் நமக்கு எழும்பி வந்தாலும் அவங்க ஒரு வழியா வந்தா ஆண்டவர் எத்தனை வழியா துரத்தி அடிப்பாரா? 7 வழியாய் துரத்தி அடிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். என்ன 23 வாசிக்கும் போது யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை. போதும், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அப்ப சோத்திரம், நமக்கு விரோதமான மந்திரவாதமும் எழும்பி செயல்பட முடியாது. நமக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் எழும்பி செயல்பட முடியாது. நமக்கு விரோதமாய் சோத்திரம் எந்த விதமான மாந்திரியம், செய்வினை, கட்டுகள், சூனியம் எதுவும் என்ன முடியாது, எழும்பி செயல்பட முடியாது என்று சொல்லிதான் இரட்சகர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நம்ம விசுவாசத்தோடு என்ன பண்ணணும்? ஜெபித்து ஜெயம் எடுக்கணும். யோசுவா சோத்திரம் எரிகோவை பிடிக்கிறாங்க. அதற்கு பின்பதாக ஆயி பட்டணத்துல தோல்வியை சந்திக்கிறாங்க. இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி தான். ஆனா எரிகோவில ஜெயத்தை எடுத்துட்டு எரிகோவில ஜெயத்தை எடுத்துட்டு எதுல தோல்வியை சந்திக்கிறாங்க? ஆயி பட்டணத்துல. யோசுவா தரையில விழுந்து கிடக்கிறார். ஓங்குப்புற தேவ சமூகத்துல காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை தந்தீங்களப்பா, சத்துருக்கள் எங்களுக்கு முன்பதாய் நிற்க முடியாது. அவங்க சோத்திரம் 7 வழியா துரத்தி அடிப்பேன்னு சொன்னீங்க, சத்துருக்களை சிதறடிப்பேன்னு சொன்னீங்க, பகைக்கிறவர்கள் சோத்திரம் அவர்கள் ஓடி போவார்னு சொன்னீங்க. இந்த வாக்குத்தத்தங்களை சுமந்து கொண்டு அமை சோத்திரம் நாங்க கடந்து போகிறோம். எரிகோவை ஜெயம் எடுத்தோம். ஆனா ஆயி பட்டணத்துல நாங்க என்ன பண்ணிட்டோம்? தோல்வியை சந்திச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி பெரிய அங்கலாய்ப்பு. ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததெல்லாம் உண்மை, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா நீங்க ஒரு காரியத்தை சிந்திக்கணும். உங்களுக்குள்ள தீட்டான காரியம் வந்திருக்கிறது. உங்களுக்குள்ள தீட்டான காரியம் வந்தபடினாலே நான் உங்களோட வரல. அதனால இந்த தோல்வியை நீங்க என்ன பண்ணி இருக்கிறீங்க? அப்ப இஸ்ரவேல்ல இருந்து அந்த தீட்டான காரியத்தை என்ன பண்ணணும்? ஆகான்கிற ஒரு மனுஷன் எரிகோவை ஜெயம் எடுக்கும் போது ஆண்டவர் சொன்னா, அங்க இருக்கிற எதையுமே எடுக்க கூடாது, பொன் வெள்ளி எதையும் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அதை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லைன்னு சொல்லிட்டார். ஆனா ஆகான்கிற மனுஷன் என்ன பண்றான்? சோத்திரம் அந்த எரிகோவை கடந்து வரும்போது, எரிகோ ஜெயிச்சு வரும்போது அங்கு சால்வை, வெள்ளி, பொண்ணு இதெல்லாம் என்ன பண்றான்? எடுத்துக்கொண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டான். இந்த சாபத்தீடான காரியம் இஸ்ரவேலுக்குள்ள இருந்ததுனால அவங்க ஆயி பட்டணத்துக்கு முன்னாலே என்ன பண்ண முடியல, நிற்க முடியல. நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தெய்வம் கொடுத்திருக்கிறார். தெய்வம் மாற மாட்டார், சொன்னதை நிறைவேற்றுவார். சோத்திரம், வாக்கு மாறாத தேவன், பொய்யுரையாத தெய்வம். ஆனா அதே நேரத்தில் தீட்டான ஒரு காரியம் இருக்குமானால் அவர் நம்மளோடு வரமாட்டார். தீட்டான காரியம் இருந்தா நம்மளோட என்ன பண்ண மாட்டார்? தீட்டானது ஒன்றும் நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எதெல்லாம் நம்மளை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எப்பா வெளியிலேருந்து சாப்பிடுற உணவு ஒரு நாள் என்ன பண்ணாது, தீட்டுப்படாது. ஆனா இருதயத்திலேருந்து வருது பாத்தியா, பொல்லாத நினைவுகள், பொல்லாத சிந்தனைகள், அசுத்தங்கள், தீமைகள், ஆபாசங்கள், பாவங்கள், இச்சைகள், வேசித்தனங்கள், விபாச்சாரங்கள், பகைகள், விரோதங்கள், களியாட்டுகள், சோத்திரம், கசப்புகள், இதெல்லாம் எங்க இருந்து வருதா? இருதயத்திற்குள். ஒரு பெரிய பட்டியலை கலாத்தியர்ல இருக்கு, 17 காரியம் இருக்கு. அதை திருவிருந்துல நம்முடைய தலைமை போதகர் சொன்னார். இதுதான் இருதயத்திலிருந்து என்ன பண்ணுது, இதுதான் நம்ம வாழ்க்கையை தீட்டுப்படுத்தும். மற்றபடி வேற ஒன்று என்ன பண்ணாது. நமக்கு உலகத்துல எந்த தீட்டும் கிடையாது. அவனை தொட்டா தீட்டு, இவங்களை பார்த்தா தீட்டு, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருதயத்திலிருந்து புறப்படுகிற பொல்லாத காரியங்கள் தான் தீட்டா இருக்கிறது. இப்படி தீட்டான காரியங்கள் நாம் இடம் கொடுப்போமானால் இரட்சகர் நம்மளோடு என்ன பண்ண மாட்டார். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்தில் தோல்வியை சந்தித்தார். அந்த தோல்வியை கண்டுபிடிச்சிட்டாங்க. தேவ சமூகத்துல ஜெபித்த போது தேவன் சொல்லி கொடுக்கிறார். உடனே சோத்திரம் அந்த தீட்டான காரியங்களை அப்புறப்படுத்துறாங்க. அப்புறப்படுத்திட்டு திருப்பி அவர்கள் சோத்திரம் ஆயி பட்டணத்துக்கு போகும்போது இரட்சகர் கூட வருகிறார், மிகப்பெரிய ஜெயத்தை தருகிறார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீட்டான காரியத்தை நம்ம அகற்றணும். ஆண்டுடைய ரத்தத்தினால் கழுவப்படணும். நம்முடைய இருதயம் கழுவப்படணும், நம்முடைய கண்கள் கழுவப்படணும், நம்முடைய நினைவுகள் கழுவப்படணும். நம்முடைய அவயங்கள் முழுவதும் இரட்சகருக்கு என்ன பண்ணணும், ஒப்பு கொடுத்துடணும். ஊழியக்காரர் சொன்னார்ல, ஒரு ஜெபம், அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து காலையில எந்திரிச்சோன்னே என் கண்ணை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன், தீமையை பார்க்க கூடாது அப்படின்னு ஒவ்வொரு அவயங்களையும் தேவன்ட்ட என்ன பண்றார், ஒப்பு கொடு. அதுக்கப்புறம் தான் அடுத்த ஜெபத்துக்கே போவேன். ஏன்னா இந்த சரீர அவயங்களினாலே தீட்டான காரியங்கள் கடந்து வந்துடக்கூடாது. அப்படி கடந்து வருமானால் இரட்சகர் நம்மளோடு வரமாட்டார். அப்பொழுது நம்முடைய கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறாது. அப்ப தீட்டான காரியத்தை என்ன பண்ணணும், இராதபடி நம்முடைய ஜீவியத்தை
காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்திற்குள்ளே நாம் கடந்து வரும்பொழுது, இந்த தீட்டான அருவருப்பு நம்மளை விட்டு விலக்கும் பொழுது அவர் கூட இருப்பார். சோத்திரம், ஜெயத்தை கொடுப்பார். எதிரான சூழ்நிலை எத்தனை வந்தாலும் சரி, அத்தனை இரட்சகர் இருந்து என்ன பண்ணுவார்? ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்து, ஆமை சோத்திரம், நம்மளை என்ன பண்ணுவார்? சோத்திரம், வெற்றி மேல் வெற்றி எடுக்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அதனால தீட்டான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வராதபடி காத்துக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே சோத்திரம், நமக்கு எதிரான சூழ்நிலைகள் இந்த புதிய ஆண்டில எந்த ரூபங்கள்ல வந்தாலும் சரி, தெய்வம் நம்மளோடு இருக்கிறார். ஜெயத்தை தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம்.